வெல்கம் பேக் டு KeerthiSowmi's கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு தோசை ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச மசாலா தோசை தான் செய்ய போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல மொறுன்னு டேஸ்டியான மசாலா தோசை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். KeerthiSowmi's கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை தலை, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் துருவின இஞ்சி, இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா தோசையில் வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலை, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போது தோசைக்கு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 5 பூண்டு பல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 70% வதங்கினா போதும். நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் தாளித்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சட்னி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை தலை சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னியில் இருக்க பூண்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு கார சட்னியில் அந்த பச்சை ஸ்மெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே தோசையில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கார சட்னி ரெடி. இப்போ தோசை ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை தொடச்சிக்கோங்க. கல் நல்லா சூடாக இருந்தால் தான் தோசை மொறுன்னு வரும். இப்போது கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். மசாலா தோசைக்கு நல்லா மெலிசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது தோசை சுற்றியும் எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட தடவிக்கலாம். மசாலா தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தடவிக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு சைடும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் தோசை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இப்போது இது மேலே கார சட்னி தடவிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார சட்னி. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சட்னி எக்ஸ்ட்ரா கூட தடவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா ஒரு சைடு வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மொறுன்னு மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KeerthiSowmi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.